Right. ரொம்ப சூப்பரா இருக்கானே மேக்ஸ் லாஸ்ட் பக்கம். Okay, fine. In Max today we are having one game, okay? Maxல எனக்கு ஒரு கேம் இருக்கு, நம்ம கேம் விளையாடலாம். சூப்பரா இருக்கும். Okay? So good morning everyone. Good morning. Okay, now if you are ready for today's class, then clap your hands. Clap your hands. Ready for today's class? Clap your hands. Megla clap பண்ணுங்க. Megla clap. Danush clap. 2, 3. Amazing. Okay, good morning. So quickly go for the norms. What are the norms we follow in our class? Exactly. Show me all your rough notes and pencils. Show me all your rough notes and pencils. Show me. Very good. Sudashni Pakka. Megla, where is your rough note? Rough note and pencil. Yes. Very good. Danush, where is your rough note and pencil? Rough note and pencil எடுத்துக்கிட்டீங்களா? Rough note and pencil. Very good. Super. Okay, Megla. Super. Okay. We'll start our class with a small puzzle. நேத்து வந்து puzzle பார்த்தோம்ல, அதே மாதிரி puzzle வச்சு ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு? Yesterday we saw one puzzle, right? Okay. Like how many holes are there in a shirt? ஒரு ஷர்ட்ல எத்தனை holes இருந்ததெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து yeah. Like that today we'll see a puzzle, okay? You are going to tell me the answer. Okay. So here is a tree. நடுவுல ஒரு tree இருக்கு, கரெக்ட்டா? நடுவுல you can see a tree. So which is the shadow? This is A, this is option B, this is option C, this is option D. Which is the correct answer? Yeah. Which is the shadow? இதோட நிழல் எது? இதோட நிழல் எது? கரெக்ட்டா சொல்லுங்க. ஏவா, பியா, சியா, டியா? மேகலா பாருங்க, மேகலா, தனுஷ், சுதர்ஷினி, try it out. இது ஒரு ட்ரீ, சென்டர்ல இருக்கிறது ஒரு ட்ரீ. சோ இதோட நிழல் வந்து எது? ஏவா, பியா, சியா, டியா? இதோட நிழல் ஏபிசிடில எது கரெக்டான ஆன்சர்? ஏபிசிடில எது கரெக்டான ஆன்சர்? இது வந்து ஏ, ஓகே, இது வந்து பி, இது வந்து சி, இது வந்து டி. எது கரெக்டான ஆன்சர்? ஏ. அமேசிங். ஏ, வெரி குட். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் வந்து பிசிஎன் டி வந்து ராங்? இங்க பாருங்க, சில வந்து இங்க ஒண்ணுதான் இருக்கு, பட் சில இங்க வந்து நமக்கு 2 இருக்கு. C is wrong, right? And இது ஏன் wrong? இங்க வந்து ஒண்ணு இல்ல. இந்த இடத்துல இல்ல. இந்த இடத்துல. And last இதுல என்ன ப்ராப்ளம்? இதுல இங்க ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு. இங்க ஒண்ணு இல்லையே. இதுல என்ன ப்ராப்ளம்? இங்க ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு. Here. பட் இதுதான் வந்து கரெக்டா இருக்கு. So A is the correct answer. You are right. Very good, amazing. இதே மாதிரி இன்னொரு puzzle விளையாடலாமா? Shall we play one more puzzle? Yes. Okay, sir. Here we are having 4 glasses, right? 4 glasses of water. Okay. So in which glass has the more number of water? More amount of water. எந்த கிளாஸ்ல நிறைய தண்ணி இருக்கு? மேகலா பாருங்க. எந்த கிளாஸ்ல நிறைய தண்ணி இருக்கு? In which glass has more amount of water? எந்த கிளாஸ்ல நிறைய தண்ணி இருக்கு? First. A is wrong. No. A is wrong. A தப்பு. தண்ணி கிளாஸ் குள்ள இதெல்லாம் போடுவாங்களா? போட்டுட்டாங்க, அவங்க போட்டுட்டாங்க, தெரியாம போட்டுட்டாங்க. ஓகே. So tell me which glass has more amount of water? எந்த டம்ளர்ல நிறைய தண்ணி இருக்கு? A ல நிறைய தண்ணி இருக்கா? B ல நிறைய தண்ணி இருக்கா? C ல நிறைய தண்ணி இருக்கா? D ல நிறைய தண்ணி இருக்கா? D. C. D is wrong. C is wrong. கடைசி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, B. B is the right answer. Yes, B is the right answer.
B B B B B is the right answer. ஏன்னா listen to me very carefully. நீங்க மேல இருந்து பாக்கும்போது எல்லாமே ஒரே அளவுல தான் இருக்கு கரெக்டா? இதுவும் ஒரே அளவுல தான் இருக்கு, எல்லாமே சேம் அளவுல தான் இருக்கு கரெக்டா? ஆமா தானே? ஆமா தானே? ஆனா உள்ள போடுற பொருள், உள்ள என்ன பொருள் போட்டிருக்கு? இங்க ஒரு சின்ன பின்னு தான் போட்டிருக்கோம், மிச்ச இடம் ஃபுல்லா வாட்டர் தான் இருக்கு. இங்க இவ்வளவு பெரிய வாட்ச் போட்டிருக்கோம், அப்ப மிச்சம் கம்மியான வாட்டர் தான் இருக்கும். இங்க ஆனா இருக்கிறதுலே சின்ன பொருள் எது? இந்த பின்னு தான் இருக்கிறதுலே சின்ன பொருள். அப்ப மிச்சம் எல்லாமே வாட்டர் இருக்கு இதுல இவ்வளவு பெரிய கத்திரிக்கோள் உள்ள போட்டாங்க, அப்ப மிச்சம் கொஞ்சோண்டு வாட்டர் தானே இருக்கும். இதுல இவ்வளவு பெரிய வாட்ச் உள்ள கிடக்குது, அப்ப மிச்சம் கம்மியான வாட்டர் தானே இருக்கும். ஆனா இதுலதான் வந்து சின்ன பொருள் இருக்கு, சோ நிறைய வாட்டர் இருக்கும். இதுலதான் நிறைய வாட்டர் இருக்கும். புரிஞ்சுச்சா சுதர்ஷினி? மேகலா புரிஞ்சுச்சா? தனுஷ் புரிஞ்சுச்சா? மேகலா புரிஞ்சுச்சா? Very good, amazing. Okay, fine, super, amazing. Now we'll go to class. So today we are going to follow the value communication. Communication in the sense, today we are going to try to answer in English. Sir கேக்குற questions எல்லாம் எதுல ஆன்சர் பண்ண போறீங்க? இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ண ட்ரை பண்ண போறீங்க. Yeah, you have to try to answer in English, okay? And these are the stars you have gotten till now. நீங்க யார் எவ்வளவு ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு பாத்துக்கோங்க. சுதர்ஷினி, சஷாங்க், நிஷா, ஸோ நிறைய பேர் ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க, பட் எனக்கு ஹோம்ஒர்க் வந்து வரல. நீங்க சென்ட் பண்ணாதனால நான் யார் சென்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஸ்டார்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ சுதர்ஷினி நீங்க ஸ்டோரி எழுதிருந்தீங்கன்னா you might have gotten 4 stars கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. Since you have not submitted the story, you have gotten only 3 stars. Okay, Sudarshini? Okay. Okay, right. Okay, and you all know if you get more stars, you'll be getting amazing prizes like this. When the school reopen ஆகும்போது நீங்க நிறைய stars வாங்குனீங்கன்னா உங்களுக்கு gifts கிடைக்கும். Okay, so what day is today? Monday, Tuesday, Wednesday, Thursday or Friday? இன்னைக்கு என்ன டே? Wednesday. What day is today? என்ன டே இன்னைக்கு? என்ன டே? What day is today? Wednesday. Very good, Wednesday. So Wednesdayங்கிறதுனால நம்ம எல்லாமே பாப்போம். நீங்க RF பாப்போம், RC பாப்போம், ரைட்டிங் பாப்போம், மேத்ஸ் பாப்போம். We'll see all the things in class. எல்லாமே நான் கிளாஸ்ல வந்து சொல்லி தருவேன். Okay. First you go for reading fluency. Everything will be game. இன்னைக்கு ஃபுல்லாவே கேம்ஸ் தான். Okay, நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. சார் எதுவுமே சொல்ல போறது கூட full and full games தான். Okay. So first one, this is a picture. What do you see in this picture? இந்த pictureல என்ன பாக்குறீங்க? What do you see here? Spider. Okay, spider. தனுஷ் என்ன பாக்குறீங்க? Spider sir. Okay, spider என்ன பண்ணும்? What it will do? Spider என்ன பண்ணும்? Spider என்ன பண்ணும்? மேகலா மைக் ஆன் பண்ணுங்க. Spider என்ன? Very good, spider கூடு கட்டும். சூப்பர். நீங்க எத்தனை கவுண்ட்? Okay, amazing. Spider கூடு கட்டும். Now count how many spiders are there on the screen. How many spiders are there on the screen? எத்தனை spiders இருக்கு? கவுண்ட் பண்ணுங்க. 4 5 6 7 spiders sir. 7 spider. Amazing, very good Dhanush. Here there are 7 spiders. Correct, 7 spiders இருக்கு. Okay, now okay sir. இந்த ஸ்பைடர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பசிக்குது. What happened? These spiders are hungry. பயங்கரமான பசி இந்த ஸ்பைடர்ஸ்க்கு. இந்த ஸ்பைடர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்? சாப்பாடு கொடுக்க போறோம். சாப்பாடு கொடுக்கலாமா? Yes. Yes. So எத்தனை ஸ்பைடர்ஸ்க்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும்? 7 ஆ 6 ஆ? எத்தனை ஸ்பைடர்ஸ்க்கு சாப்பாடு கொடுக்க போறோம்? 7. Very good. So 7 ஸ்பைடர்ஸ்க்கு நம்ம very good. 7 பக்கா. So அந்த ஸ்பைடர் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ கொடுக்குற எல்லா சாப்பாடையும் சாப்பிட மாட்டேன், எனக்கு எஸ் பிளெண்ட் சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது. எந்த சாப்பாடு? எஸ் பிளெண்ட் சாப்பாடு கொடுத்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது. எஸ் பிளெண்ட்னா என்னன்னு சார் சொல்லிடுறேன், நம்ம அப்புறமா அந்த சாப்பாடு வந்து கொடுக்கலாம். ஓகே, எஸ் பிளெண்ட்னா என்னன்னு சார் சொல்லிடுறேன், அந்த சாப்பாடு தான் நீங்க கொடுக்க போறீங்க. ஓகே, ரைட். சோ எஸ் பிளெண்ட்னா என்னன்னா, எஸ்டர்டே நேத்து சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறப்ப எஸ் பிளெண்ட்னா என்ன அப்படின்ட்டுன்னு. எஸ் கூட ஏதாவது ஒரு கான்சனன்ட் சேர்ந்துச்சுன்னா அதுதான் வந்து எஸ் பிளெண்ட்.
எஸ் ன்னு ஒரு எழுத்து கூட ஏதாவது இன்னொரு எழுத்து சேர்ந்துச்சுன்னா that is called S blend. ஃபார் எக்ஸாம்பிள் சார் வந்து ஒரு லெட்டர் எழுதுறா, அது எது எஸ் பிளெண்ட்னு சொல்லுங்க. ஸ்கூல், SCHOOL, ஸ்கூல்ல எது எஸ் பிளெண்ட்? ஸ்கூல்ல எது எஸ் பிளெண்ட்? சமன் கொண்டு எஸ் கூட ஏதாவது ஒரு எழுத்து சேர்ந்துச்சுன்னா that is called S blend. ஸ்கூல்ல எது எஸ் பிளெண்ட்? ஸ்கூல்ல SC தான் எஸ் பிளெண்ட். அவ்வளவுதான், இதான் எஸ் பிளெண்ட். எஸ் ஓகே, புரிஞ்சுச்சா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சார் சொல்றேன் பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சார் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கர்ட். ஸ்கர்ட்னா வந்து ட்ரெஸ்ஸோட ஸ்கர்ட். ஓகே, SKIRT. இதுல எஸ் பிளெண்ட் எது? இதுல எஸ் பிளெண்ட் எது? எஸ்கே. வாட் இஸ் தி எஸ் பிளெண்ட்? வெரி குட், SK. தனுஷ், இதுல எஸ் பிளெண்ட் எது? எஸ்கே. வெரி குட், SK is the S blend. வெரி குட். இந்த எஸ் பிளெண்ட் மட்டும் தான் இந்த ஸ்பைடர் சாப்பிடுதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பைடருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து சாப்பாடு கொடுக்கலாமா? இதுல நம்ம என்ன சாப்பாடு கொடுப்போம்? அப்போ இந்த வார்த்தையில இருந்து எந்த எஸ் பிளெண்ட்? இதுல இருந்து என்ன எஸ் பிளெண்ட்? ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்பாடு இதுல இருந்து என்ன எஸ் பிளெண்ட் கொடுக்கலாம்? SKIRT இருக்கு. வெரி குட், வெரி குட், SK. நெக்ஸ்ட் என்ன சாப்பாடு கொடுக்கலாம்? சுதர்ஷினி சொல்லுங்க, நெக்ஸ்ட் என்ன சாப்பாடு கொடுக்கலாம்? இதுல இருந்து என்ன சாப்பாடு கொடுக்கலாம்? ST. வெரி குட், ST. இங்க பாருங்க, ST இருக்கு, இங்க ST இருக்கா? சோ ST கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேகலா சொல்லுங்க. மேகலா. ஓகே, மேகலா சொல்லுங்க. மேகலா மைக் ஆன் பண்ணுங்க. மேகலா, இதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம்? வெரி குட், வெரி குட் மேகலா, சூப்பர். தனுஷ், இதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம்? SK. Amazing Dhanush, very good. Next Sudarshini, tell me what ST. what can ST. Very good. ST na enna sound? ST க்கு என்ன sound? What sound do we use for ST? ST ist. Very good. ST க்கு ist. Next, what shall we? Okay, Meghala, tell me what shall we feed here? இங்க என்ன கொடுக்கலாம்? SQ. SQ க்கு என்ன சவுண்ட் மேகலா? SQ க்கு என்ன சவுண்ட்? SQ ஓட சவுண்ட் என்ன மேகலா? Q க்கு ரெண்டுக்கு சேர்த்து சொல்லுங்க. Q க்கு ஓகே. நெக்ஸ்ட் ஒன், தனுஷ், இதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம்? வாட் ஷால் வி ஃபீட் ஹியர்? SN sound என்ன? SN ஓட சவுண்ட் என்ன? What's the sound for SN? Very good, amazing. You guys are rocking. Okay, now take out your rough notebook. Everybody. Take out your rough notebook எடுங்க. எடுத்துட்டேன் சார். எடுத்தாச்சா? Okay. Now tell me what is this picture? இந்த picture என்னது? இந்த picture என்ன? What is this picture? Yes sir. Ship ஓட spelling என்ன? Ship ஓட spelling என்ன? Ship. HIP. Ship. Very good. இதுல S blend என்ன? இதுல S blend என்னது? What is the S blend here? SH. Very good, SH. So circle it. Write down this in your rough notebook. இது அப்படியே வந்து எழுதிட்டு SH சர்க்கிள் பண்ணுங்க. Exactly. இத மாதிரி எழுதிட்டு சர்க்கிள் பண்ணுங்க. H I எழுதிக்கணும் சார். Ship. எழுதிக்கோங்க. மேகலா எழுதிக்கோங்க. ரஃப் நோட்ல எழுதிக்கோங்க. SHIP ship. இல்ல, மொத்தமா எழுதிட்டு SH சர்க்கிள் பண்ணனும். ஷேர் பண்ண மாதிரி சர்க்கிள் பண்ணனும். SHIP எழுதிட்டு SH ஷேர் பண்ண மாதிரி சர்க்கிள் பண்ணுங்க. எழுதிட்டீங்களா தனுஷ்? புரிஞ்சிச்சு சார். ஓகே, இதுல SH ஓட சவுண்ட் என்ன? தனுஷ், இதுல SH ஓட சவுண்ட் என்ன? SH ஓட சவுண்ட் என்ன? H
SH ஓட சவுண்ட் ஷ் சொல்லுங்க. Yes, sir. Very good. சரிங்க சார். Sudashni finished? No. Sudashni finished? Second. இத மட்டும் எழுதுங்க. First one எழுதிட்டீங்களா? Okay. Second one என்னது? What is the second one? மேகலா தனுஷ் second one என்னது? சரியா இது என்னது பார்த்த what is கூட ரெட்ல போட்டுறாங்கல இது என்னது செகண்ட் ஒன் இது என்னது யோசிங்க what is this picture இது என்னது இது நாங்க எது போடுறோம் இது என்னது what is this சிப்ஸ் மாதிரி இருக்கா பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி இருக்கா சிப்ஸ் மாதிரி இருக்கா எஸ் சிப்ஸோட ஸ்பெல்லிங் என்ன C H I P H I yes chips okay chipsல எது வந்து கான்சனன்ட் blend chipsல எது வந்து கான்சனன்ட் blend CH chipsல எது வந்து கான்சனன்ட் CH இந்த CH ரவுண்ட் பண்ணிக்கோங்க கான்சனன்ட் blend CH சொல்லுங்க CHIPS ஆமா CHIPS chips ஆமா இது P கீழ இருக்கிறது chips யா chips இல்ல அதான் chips அது sheep எழுதியாச்சா okay next one what is this next third picture what is this இது என்ன picture மேகலா இது என்ன picture what is this chicken மாதிரி இருக்கா முட்டையில இருந்து என்ன வருது கோழி வருது chicken so chicken ஆனது chicken spelling என்ன wait a second sorry chicken ஓட spelling என்ன wait I'll write it down C H I C K E N chicken chickenல CH எங்க இருக்கு chickenல CH வேற CH கான்சனன்ட் blend எங்க இருக்கு chicken firstல இருக்கு very good firstல இருக்கு round this circle this chicken write it down chicken yes மேகலா எழுதிட்டீங்களா chicken மேகலா எழுதிட்டீங்களா சுதர்ஷன் எழுதிட்டீங்களா yes sir okay next what is this இது என்னது இது என்ன பண்றாங்க what is this இது தோகலாம் போகுது yes very good தனுஷ் very good correct என்னது அது தனுஷ் what is this gun sir கன் கிடையாது இந்த மாடெல்லாம் அடிப்பாங்க தெரியுமா ஒரு குச்சி வச்சு மாடெல்லாம் வந்து அடிப்பாங்களே ஹே ஹேன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு குச்சி ஒரு கயிறு வச்சு ஆமா சார் அதுதான் இங்க பாருங்க ஒரு ஆளோட கை இருக்கு இது ஒரு ஆளோட கை அந்த கையில ஒரு குச்சி வச்சு ஒரு கயிறு வந்து கட்டி இருப்பாங்க தட் இஸ் கால் மாடை விரட்டுவாங்கல்ல அது பேர் இங்கிலீஷ்ல என்னன்னா விப் அப்படின்னு சொல்லுவாங்க விப் WHIP விப் அப்படின்னு சொல்லுவாங்க விப்ல கான்சனன்ட் blend எங்க இருக்கு மேல இருந்து பாருங்க மேல என்ன ஆப்ஷன் WHIP ல என்ன கான்சனன்ட் blend இருக்குது very good W and H WH very good WH is the consonant blend circle பண்ணுங்க WHIP finished last one என்னது sir will ask you frequently sir உங்கள்ட்ட அடிக்கடி கேட்பேன் what is this thumbs up very good thumbs
thumbs up. So thumbs up na என்னது? T H U M B W S. thumbs I up. P thumbs upல எது கான்சனன்ட் blend? கான்சனன்ட் blend எது? கான்சனன்ட் blend எங்க இருக்கு? P thumbs upல கான்சனன்ட் blend very good. TH very good. TH is the consonant blend. thumbs up. Write it down. Finished? Super Sudarshini. Meghala finished? Meghala finished? Dhanush finished? Very good. Dhanush finish பண்ணிட்டீங்களா? Okay, fine. We'll move to the next one. Right. Next என்ன பண்ண போறோம்னா we are going to go for reading comprehension. Reading comprehension this is reading comprehension பார்க்க போறோம். We are going to read the story. Okay. இந்த ஸ்டோரி படிக்க போறோம். படிச்சிட்டு நீங்க என்ன ஆப்ஷன் சொல்ல போறீங்க? ஏவா, பியா, சியா, டியான்னு சொல்ல போறீங்க. Okay. So Sir will read the story. Sir will explain the story to you and you are going to tell me which is the correct option. Option A correct or option B is correct or option C is correct or option D is correct. You are going to tell me. நான் வீடியோ எடுத்து அனுப்புறேன், நீங்க கவனிங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே. சோ சார் இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்டோரி படிச்சு உங்களுக்கு சொல்லி தர போறேன். சொல்லிட்டதுக்கு அப்புறம் எது வந்து கரெக்டான ஆன்சர் சொல்ல போறீங்க? ஏ கரெக்டா, பி கரெக்டா, சி கரெக்டா, டி கரெக்டான்னு சொல்ல போறீங்க. ஓகே. நீங்க what you are going to tell me what is the main idea of the story. நீங்க ஸ்டோரி புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரியில இருக்க மெயின் ஐடியா என்னன்னு சொல்ல போறீங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு ஹோம்வொர்க் பண்ணி இருப்பீங்க இல்லையா? மெயின் ஐடியானா மைய கருத்து, அந்த ஸ்டோரியில என்ன சொல்ல வராங்கங்கறத நீங்க சொல்ல போறீங்க. சரி. பார்க்கலாமா? ஸ்டோரி பார்க்கலாமா? show me a thumbs up if you are ready. Okay, amazing. Okay, story சொல்றாரு. I can't wait until this weekend. We are going to my grandparents' house and my entire family will be there. இந்த கதை எழுதினவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து எங்க போறேன்? நான் வந்து எங்க பாட்டி வீட்டுக்கு போறேன். எங்க போக போறேன்? பாட்டி வீட்டுக்கு போக போறேன். அங்க என்னோட எல்லா குடும்பமும் அங்கதான் இருக்கிறாங்க. பாட்டி வீட்டுல தான் எல்லா குடும்பமும் இருக்கிறாங்க. நாங்க போனது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது ஸ்டோரி எழுதினவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து எங்க பாட்டி வீட்டுக்கு போக போறேன். அங்க பாட்டி வீட்டுல எல்லாருமே இருப்பாங்க. அங்க போனா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. I will spend most of my time playing games with my cousins. அவர் என்ன சொல்றாரு? என் பாட்டி வீட்டுக்கு போனேன் அப்படின்ட்டுனா என்னோட மாமா பசங்க, சித்தப்பா பசங்க எல்லாருமே இருப்பாங்க. அவங்க கூட நான் ஜாலியா கேம்ஸ் எல்லாம் விளையாடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. மேகலா பாட்டி வீட்டுக்கு போவீங்களா? மேகலா மைக் ஆன் பண்ணுங்க. மேகலா நீங்க பாட்டி வீட்டுக்கு போவீங்களா? பாட்டி வீட்டுக்கு எல்லாம் போவீங்களா? வெரி குட். சோ பாட்டி வீட்டுக்கு அதே மாதிரி இந்த ரைட்டரும் என்ன சொல்றாருன்னா, இந்த ரைட்டரும் பாட்டி வீட்டுக்கு போறாரு. இந்த கதையை எழுதினார்ல, வெரி குட். அவரும் வந்து பாட்டி வீட்டுக்கு போறாரு. பாட்டி வீட்டுக்கு போனாருன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அங்க போனாருன்னா என்ன பண்ணுவாராம்? அவங்க கசின்ஸ், அவங்க மாமா பசங்க, சித்தப்பா பசங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட ஜாலியா விளையாடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. We always have such a good time together. The day goes by so fast and by the end we are all exhausted but we still don't want to leave. அவர் என்ன சொல்றாருன்னா, லீவ் ஆச்சுனாலே நான் வந்து என்னோட பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன். அங்க போனேன்னா ரொம்ப ஜாலியா என்னோட சித்தி பசங்க, பெரியப்பா பசங்க கூட எல்லாம் விளையாடுவேன். ஓகே. டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அண்ட் தென் நாங்க வந்து என்னோட உடம்பெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஆனா இருந்தாலும் வந்து நான் ரொம்ப ஜாலியா இருப்பேன். விளையாடி ரொம்ப டயர்ட் ஆயிடும். பட் ஈவன் தோ ஐ வில் பி வெரி ஹாப்பி. ரொம்ப ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. நவ் யூ ஆர் கோயிங் டு டெல் மீ which is the answer. இந்த 4 ஆன்சர்ல எது வந்து கரெக்ட்னு சொல்ல போறீங்க? ஆப்ஷன் ஏ
வீக்கெண்ட்ஸ் ஆர் த டைம் டு டிராவல். வார கடைசியில தான் வந்து பயணம் பண்றது பிடிக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாராம். செகண்ட் ஒன், ஆப்ஷன் பி, த ரைட்டர் என்ஜாய் ஸ்பெண்டிங் டைம் வித் த ஃபேமிலி. இந்த கதையை எழுதினவரு அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாராம். ஆப்ஷன் சி, த ரைட்டர்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் லிவ் ஃபார் அவே. அந்த இவரோட ரைட்டர் எழுதினவரோட பாட்டி தாத்தா வந்து ரொம்ப தொலைவுல இருக்காங்க அப்படின்னு சொல்றாராம். அண்ட் தென் ஃபோர்த் ஒன், ரைட்டர் சேட் டு லீவ் ஹர் கசின்ஸ். அந்த கதை எழுதினவர் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கிறாரு. எதுக்குன்னா அவங்க கசின்ஸை வந்து விட்டுட்டு வர்றதுக்காக ரொம்ப வருத்தமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாலுல எது கரெக்ட்? சி. அப்படி அங்க சொல்லவே இல்லையே சுதர்ஷினி. ரைட்டர்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் லிவ் ஃபார் அவேன்னு சொல்லவே இல்லையே. we are going to grandparents house. அது எங்க இருக்குன்னு சொல்ல, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கா எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லையே. I'll tell the options once again. இன்னொருத்தோட ஆப்ஷன் சொல்றேன், எது கரெக்ட்னு சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ வந்து வீக்கெண்ட்ஸ் ஆர் டைம் டு டிராவல் அப்படின்னு சொல்றாங்க. வீக்கெண்ட்ஸ் என்ன, வார கடைசியில தான் வந்து நான் வந்து பயணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆப்ஷன் பி வந்து த ரைட்டர் என்ஜாய் ஸ்பெண்டிங் டைம் வித் த ஃபேமிலி. ரைட்டருக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. மூணாவது, ரைட்டர்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் லிவ் ஃபார் அவே, ரொம்ப தொலைவுல இருக்காங்க. நாலாவது, ரைட்டர் சேட் டு லீவ் ஹர் கசின்ஸ். இந்த ரைட்டர் கதை எழுதினவர் அவங்களோட கசின்ஸ் வந்து விட்டுட்டு வரதுக்கு ரொம்ப வந்து வருத்தப்படுறாரு. ஸோ விச் இஸ் தி ஆப்ஷன்? மேகலா மைக் ஆன் பண்ணுங்க. மேகலா இந்த 4 ஆப்ஷன் எது கரெக்ட்? ஏவா, பியா, சியா, டியா? which one is the right option? தெரியலையா மேகலா? தெரியலையா? ஓகே ஃபைன், ப்ராப்ளம் இல்ல மேகலா. சுதர்ஷினி உங்களுக்கு தெரியுதா? எது ஆப்ஷன் தெரியுதா? தெரியலையா? ஓகே சுதர்ஷினி, டெல் மீ தி ஸ்டோரி ஒன்ஸ் அகைன். இந்த ஸ்டோரி கதையில இந்த என்ன கதைன்னு சொல்லுங்க. வாட் இஸ் தி ஸ்டோரி என்னன்னு சொல்லுங்க. அதுவும் தெரியலையா? ஓகே, I'll tell the story once again. மேகலா, தனுஷ் and சுதர்ஷினி, listen to the story very carefully. ஸ்டோரியை நல்லா கவனமா கேளுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்ல போறீங்க. சரியா? ஓகேவா? கேட்கலாமா? எஸ், ஓகே. ஸோ இந்த கதையை எழுதினவர் என்ன சொல்றாரு அப்படின்ட்டுனா, நான் வந்து லீவ் ஆயிடுச்சு, எனக்கு லீவ் விட்டுட்டாங்க அப்படின்ட்டுனா நான் என்ன பண்ணுவேன், நான் உடனே என்னோட பாட்டி வீட்டுக்கு போவேன். ஓகே, நான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஜாலியா விளையாடிட்டே இருப்பேன், ஃபுல்லா விளையாடிட்டே இருப்பேன். ஓகே, அங்க வந்து என்னோட பாட்டி வீட்டுல என்னோட சித்தப்பா பசங்க, மாமா பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க தான் கசின்ஸ். அவங்க கூட ரொம்ப ஜாலியா விளையாடுவேன், எனக்கு டைம் போறதே தெரியாது. ஓகே, விளையாடி ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன். பட் டயர்டானா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா நான் வந்து அவ்வளவு ஜாலியா எங்க ஃபேமிலி கூட ஜாலியா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ நவ் டெல் மீ, தேர் ஆர் 4 ஆப்ஷன்ஸ். இப்போ கீழே 4 ஆப்ஷன் இருக்கு. ஆத்தர் வந்து இந்த கதையில இருந்து என்ன சொல்ல வராருங்கிறத சொல்ல போறீங்க. ஓகே, ஆப்ஷன் 1, ஆப்ஷன் ஏ வந்து என்ன சொல்றாருன்னா, வீக்கெண்ட்ஸ் ஆர் டைம் டு டிராவல். வார கடைசியில எனக்கு டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆப்ஷன் பி, த ரைட்டர் என்ஜாய் ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலி. இந்த கதை எழுதினவர் அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. ஆப்ஷன் சி, த ரைட்டர்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் லிவ் ஃபார் அவே. இந்த கதை எழுதினவரோட தாத்தா பாட்டி ரொம்ப தூரமா இருக்கிறாங்க. ஆப்ஷன் டி, த ரைட்டர் சேட் டு லீவ் தேர் கசின்ஸ். இந்த ரைட்டர் வந்து அவங்க கசின்ஸ், அவங்களோட சித்தப்பா பசங்க, மாமா பசங்களால விட்டுட்டு வரதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஏ கரெக்டா,
B கரெக்டா, C கரெக்டா, D கரெக்டா? ஓகே, we will see one by one. ஒண்ணா பார்ப்போம், கரெக்டா தப்பான்னு பார்க்கலாம். வீக்கெண்ட்ஸ் ஆர் டைம் டு டிராவல், இது கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா? வார கடைசியில வந்து டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன், இது கரெக்டா? நோ. வார கடைசியில டிராவல் பண்ண போறேன்னு சொல்றேன். வெரி குட், திஸ் இஸ் ராங். ஓகே, நெக்ஸ்ட் சி பார்க்கலாம். த ரைட்டர்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் லிவ் ஃபார் அவே. இந்த கதை எழுதினவரோட பாட்டி தாத்தா ரொம்ப தூரமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, அப்படிதான் சொல்லியிருக்காரா இங்க? நோ. ஊர்ல இருக்கிறாங்கன்னு சொன்னாரு, பட் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லல. சோ ரொம்ப தூரம் கிடையாது. நவ் த ரைட்டர் சேட் டு லீவ் ஹர் கசின்ஸ். ரைட்டர் வந்து அவங்க கசின்ஸ், அவங்களோட சொந்தக்காரங்களை வந்து விட்டுட்டு வெளில வர்றதுக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. இங்க வருத்தப்படுற மாதிரி எங்க கொடுத்துருக்காங்களா? நோ. அவர் ரொம்ப அதுவும் இல்ல. சோ the correct option is B is the correct option. B ல என்ன சொல்ல வராருன்னா, the writer enjoys spending time with the family. இந்த கதை எழுதினவர் அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. So this is the answer. Okay, take out your rough notebook and write this answer alone. Rough notebook எடுத்து இந்த ஆன்சர் மட்டும் எழுதிக்கோங்க. The writer enjoys spending time with the family. எழுதியாச்சா? What happened? உங்க வீடியோ அனுப்புறேன், வீடியோ அனுப்புங்க. ஓகே ஓகே, I will send you the video, no issues at all. Okay. Yes. சுதர்ஷினி, மேகலா, தனுஷ் எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க, ரஃப் நோட்ல எழுதிக்கோங்க. The writer enjoys spending time with the family. எழுதியாச்சா? சுதர்ஷினி எழுதிட்டீங்களா? மேகலா எழுதிட்டீங்களா? மேகலா ஓகே இதை மட்டும் எழுதுங்க, இதை மட்டும் சீக்கிரமா எழுதிக்கோங்க. The writer enjoys spending time with the family. Very good மேகலா குட்டி, very good, super. So very good மேகலா, super. Thumbs up, super, amazing. சுதர்ஷினி முடிச்சிட்டீங்களா? நோ சார். குயிக்கா எழுதுங்க ஆன்சர், இதை மட்டும் எழுதிக்கோங்க. The writer enjoys spending time with the family, that's it. Okay, shall we move to the next one? Yes. Very good மேகலா குட்டி, பக்கா. Next, so next also we are going to read a second story. Okay, ரெண்டாவது ஒரு ஸ்டோரி படிக்க போறோம் and you are going to tell me which is the answer. This time sir is not going to tell the answer, you are going to tell me the answer. நான் வந்து ஆன்சர் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்ல போறீங்க. So listen to the story very carefully. So ஸ்டோரியை நல்லா கவனமா கவனிங்க. Listen to me. Pencils down, pencils எல்லாம் கீழே வச்சிருங்க. Sudashni, keep your pencils down. Meghala, keep your pencils down. Danush, listen to me very carefully. Story கவனமா கவனிக்க போறீங்க, ரைட்டா? நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க, சார் சொல்ல மாட்டார். ஓகே, லிசன். First one, homemade pizza is delicious.
பீஸா வந்து பாத்திருக்கீங்களா? பீஸா பாத்திருக்கீங்களா? நல்லா பெருசா பன்னு மாதிரி இருக்குமே பீஸா, கடையில விற்பாங்க. ஓகே, எஸ், ஓகே. சோ இந்த ஹோம்மேட் பீஸா, வீட்ல செய்யற பீஸா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்ல செய்யற பீஸா எப்படி இருக்கும்? ரொம்ப டேஸ்டா இருக்கும், டெலிஷியஸா இருக்கும். அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்ல போறாங்க. அது எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறாங்க. ஓகே, பீஸா பிடிக்காட்டி பரவாயில்ல, கேளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மேக் த டவ் ஃப்ரம் ஃப்ளோர். ஃப்ளோர்னா மாவு. ஓகே, மாவுல தண்ணி ஊத்திட்டு அது நல்லா வந்து கலக்க சொல்றாங்க. ஃப்ளோர், வாட்டர் அண்ட் ஈஸ்ட். ஃப்ளோர்னா மாவு எடுத்துக்க சொல்றாங்க. அப்புறமா மாவு கூட தண்ணி ஊத்திக்க சொல்றாங்க. அப்புறமா ஈஸ்ட்னா வந்து ஒரு பொருள், அதை போட்டீங்கன்னா நல்லா பெருசா பஃப்னு பன்னு மாதிரி வரும். அதனால எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஆஃப்டர் தட் பிகின் மேக்கிங் த டொமேட்டோ சாஸ். அந்த பீஸா வச்சு சாப்பிடுறதுக்கு டொமேட்டோனா என்ன? வாட் இஸ் டொமேட்டோ? டொமேட்டோனா என்ன? டொமேட்டோனா என்ன மேகலா? டொமேட்டோனா என்ன? டொமேட்டோனா என்ன? வெரி குட். டொமேட்டோனா தக்காளி. வெரி குட். ஸோ ஆஃப்டர் தட் பிகின் மேக்கிங் த டொமேட்டோ ஜூஸ். தக்காளி ஜூஸ் வந்து செய்யறாங்க. ஓகே, டொமேட்டோ சாஸ் அது வந்து ஒரு ஜூஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டொமேட்டோ சாஸ் வந்து செய்யறாங்க, தக்காளி வச்சு சாஸ் செய்யறாங்க. நெக்ஸ்ட் ஆட் எனி வெஜிடபிள்ஸ் யூ லைக். அப்புறமா அந்த மாவு கூட என்ன பண்றாங்க, உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த எல்லா வெஜிடபிள்ஸும் போட சொல்றாங்க. தென் பேக் இட் இன் த ஓவன். ஸோ நெக்ஸ்ட் அந்த எடுத்த கலந்த மாவு வந்து ஒரு அவனுக்குள்ள வைக்கிறாங்க. அவனுக்குள்ள வச்சா என்ன நல்லா சூடாகும். சூடானா பஃப்னு பன்னு மாதிரி பெருசாகும். ஓகே, ஆஃப்டர் a short time the kitchen begins to smell delicious. soon it's ready to eat. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது நல்லா வந்து பன்னு மாதிரி பெருசாயிடும். நல்லா டேஸ்டான ஸ்மெல் வரும். அப்புறமா நம்ம எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து எப்படி பீஸா செய்யறதுன்னு சொல்லியிருக்காங்க. Now tell me which is the correct option. Sir வந்து is going to read the options and you are going to tell me which is the right option. A வா, B ஆ, C ஆ, D ஆன்னு சொல்ல போறீங்க. A option, pizza is made from the flour. பீஸா வந்து மாவால செய்யறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, how to make homemade pizza. வீட்ல வந்து பீஸா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி, pizza is easy to make. பீஸா வந்து ரொம்ப ஈஸியா வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி, பீஸா செஞ்சா வீடை சுத்தி நல்லா வாசனையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. which is the main idea? சொல்லுங்க மேகலா, சொல்லுங்க மேகலா. B, very good, super. B is the right answer. ஏன்னா very good, B is the right answer. சார் வந்து ஏன்னு சொல்றேன். pizza is made from the flour. பீஸா வந்து மாவால செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து மெயின் ஐடியா கிடையாது. ஓகே, ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் பில ஹவு டு மேக் ஹோம்மேட் பீஸா. வீட்ல வந்து பீஸா எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்காங்க. வீட்ல வந்து ஹோம்மேட் பீஸா வந்து எப்படி செய்யறது, மாவு கலக்குங்க, அடுத்த டொமேட்டோ சாஸ் பண்ணுங்க, வெஜிடபிள்ஸ் போடுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றாங்க. இந்த ஸ்டோரியில மொத்தமா என்ன சொல்றாங்க, மெயின் ஐடியா என்னது, பீஸா. எஸ், வெரி குட், சூப்பர். பீஸா வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். டேக் அவுட் யுவர் ரஃப் நோட் புக் அண்ட் ரைட் டவுன் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி எழுதிக்கோங்க. டேக் அவுட் யுவர் ரஃப் நோட் புக் எழுதிட்டு ஆப்ஷன் பி மட்டும் எழுதிக்கோங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பி தானே கரெக்ட் சுதர்ஷினி? அத வந்து ரஃப் நோட்ல எழுதிக்கோங்க. அவனுக்கு மேல வந்தனால கோவம். மேல வந்தனால கோவம் வந்துச்சு. சுதர்ஷினி, ஆமா அது பிடிக்காதது. சுதர்ஷினி எழுதுங்க, நீங்க எழுதுங்க. கேப் விட்டு எழுது பாப்பா.
जल्दी जल्दी आओ वीडियो करना how to make homemade pizza is the right answer option B how to இருடா how to make homemade pizza ஏய் சும்மா இருடா எழுதியாச்சா தனுஷ் எழுதிட்டீங்களா சுதர்ஷன் எழுதிட்டீங்களா மேகலா எழுதிட்டீங்களா ஓகே வெரி குட் மேகலா பக்கா வெரி குட் மேகலா finish பண்ணிட்டாங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் தனுஷ் எழுதிட்டீங்களா ஓகே சுதர்ஷன் finished முதல்ல இருந்து சொல்லணுமா இது எழுதுங்க இது ஆப்ஷன் பி எழுதுங்க எழுதிட்டீங்களா very good super next we are going to see mathematics but before that if you want to drink some water or something like that you can take a small break தண்ணி ஏதோ குடிக்கணும் குடிச்சுக்கோங்க பார்க்கலாம் அது வேண்டாம் அது எழுத வேண்டாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க you want to drink some water or something like that you just do it மேகலா தனுஷ் தண்ணி ஏதோ குடிக்கணும் குடிச்சுக்கோங்க I'll send you the video Dhanush no issues at all okay videos நான் daily அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன் நீங்க அத பார்க்கலாம் okay sir so in math we do the subtraction first எழுதிக்கிறேன் உங்க பெஸ்டா நீ கேக்குறது புரியல தனுஷ் நான் எழுதிக்கிறேன் உங்க கூட பேச முடியும் சார் பெஸ்டா okay fine okay sir okay fine மேகலா வந்துட்டாங்களா சுதர்ஷினி இந்த சம் போட தெரியுமா உங்களுக்கு okay I'll teach you one more time okay உங்களுக்கு நான் என்னதோட சொல்லி தரேன் சொல்லி தந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு கேம் இருக்கு அந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி தர போறேன் okay okay மேகலா சுதர்ஷினி are we ready okay so சார் இப்ப என்ன சொல்ல போறோம்னா you are just going to listen to it very carefully இது வந்து நம்ம நேத்தே கிளாஸ்ல பார்த்தாச்சு சார் வந்து இன்னொரு தடவை உங்களுக்கு வந்து ரீகேப் பண்றேன் நேத்து படிச்ச இன்னொரு தடவை ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு கேம் இருக்கு நம்ம கேம் விளையாட போறோம் ஓகே சூப்பர் இது எப்படி பண்றதுன்னு நான் வந்து சொல்றேன் so first நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to do the subtraction பண்ண போறோம் okay so whenever we are doing subtraction the question will be like this subtraction பண்ண போறோம்னா question வந்து இப்படி தான் இருக்கும் okay so what we should do மேகலா சுதர்ஷினி தனுஷ் நல்லா கவனமா கேளுங்க okay so whenever we are doing subtraction we will write the biggest number at the top பெரிய நம்பரை வந்து என்ன பண்ணுவோம் எப்பவுமே மேல எழுதிப்போம் இதுல பெரிய நம்பர் என்னது 524 அதான் பெரிய நம்பர் மேல எழுதியாச்சு and then சின்ன நம்பர் smallest number we'll write at the bottom சின்ன நம்பர் 452 we will write at the bottom கீழ எழுதிப்போம் இப்போ என்ன பண்ண போறோம் ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம் ஓகே சப்ட்ராக்ட் பண்ண போறோம் சோ சப்ட்ராக்ட் பண்ண போறோம்னா என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ்ல இருக்குறது சப்ட்ராக்ட் பண்ணுவோம் 4 ல 2 போச்சுனா எவ்வளவு சுதர்ஷினி 4 ல 2 போச்சுனா எவ்வளவு 4 ல 2 இருக்குங்க 4 ல 2 போச்சுனா 2 மீதி 2 very good சுதர்ஷினி very good மேகலா very good next என்ன பண்ணுவோம் 2 ல very good next என்ன பண்ணுவோம்னா 2 ல வந்து 5 போச்சுனா எவ்வளவுன்னு பாப்போம் பட் 2 ல வந்து 5 போகாது ஏன் போகாது
2 வந்து சின்ன நம்பரா இருக்கு, 5 வந்து பெரிய நம்பரா இருக்கு. போகாது. போகலன்னா என்ன பண்ணுவோம்? பக்கத்துல இருந்து கடன் வாங்கிப்போம். பக்கத்துல யார் இருக்கா? 2 பக்கத்துல யார் இருக்கா? 5 இருக்கிறாரு. 5 கிட்ட இருந்து ஒன்னே ஒண்ணு கூட அப்படின்னு கேட்டு 1 கடன் வாங்கியாச்சு. அப்ப 5 வந்து ஒண்ணு கொடுத்துட்டாருன்னா 5க்கு ஒண்ணு கம்மி ஆயிடுமா? சோ 4 ஆயிடுச்சு. இப்ப 12ல 5 போச்சுன்னா எவ்வளவு? 12 in the mind, 5 in the finger. Before 12, 12க்கு முன்னாடி 11, 10, 9, 8, 7. 7. So 7. இப்போ இங்க 4 இருக்கு, 4 இருக்கு. 4 போச்சுன்னா 0. So the answer is 72. ஓகேவா? So இதே புரிஞ்சுச்சா? எப்படி பண்ணணும்னு புரிஞ்சுச்சா? மேகலா, சுதர்ஷினி, தனுஷ் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா மேகலா? புரிஞ்சுச்சா மேகலா? மேகலா மைக் ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே ஃபைன், அமேசிங். ரைட், இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுதான் வந்து கேம் விளையாட போறோம். இந்த கேம் வந்து எப்படின்னு சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் யுவர் ஹோம்வொர்க். ஹோம்வொர்க்கும் இதுதான். யார் வந்து ஃபர்ஸ்ட் பண்றான்னு பார்க்கலாம். ஓகே, சோ இது சேம் சப்ராக்ஷன் தான் பண்ண போறோம். ஓகே, சப்ராக்ஷன் பண்ணலாமா? சப்ராக்ஷன் பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? வாட்ஸ் தி நம்பர் இட் வில் கம் ஹியர்? என்ன நம்பர் இங்க வரும்? இங்க என்ன நம்பர் வரும் ஃபர்ஸ்ட்? சார் பேசிட்டு பார்த்து பேசு. சரிங்க சார். 0. தனுஷ் இங்க என்ன நம்பர் வரும் தனுஷ்? 0. 0. வெரி குட் சுதர்ஷினி. தனுஷ் 9ல 9 போச்சுனா என்ன தனுஷ்? தனுஷ் எஸ் சார். உங்கள்ட்ட 9 சாக்லேட்ஸ் இருக்கு. 9 சாக்லேட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே சார். நான் 9 சாக்லேட்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா உங்கள்ட்ட எவ்வளவு சாக்லேட்ஸ் இருக்கும்? சார் உங்கள்ட்ட 9 சாக்லேட்ஸ் இருக்கு தனுஷ். ஓகே சார். அந்த 9 சாக்லேட்ஸ் நான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டுனா உங்கள்ட்ட மிச்சம் எவ்வளவு சாக்லேட்ஸ் இருக்கும்? உங்கள்ட்ட இருக்க 9 சாக்லேட்ஸ் நான் வாங்கிட்டேன்னு வச்சுப்போம். இப்போ மிச்சம் உங்கள்ட்ட எவ்வளவு சாக்லேட் இருக்கும்? மிச்சம் உங்கள்ட்ட எவ்வளவு சாக்லேட் இருக்கும்? 0. 0. வெரி குட். அதே தான் இங்க போட போறோம். அதனால தான் 0. வெரி குட். ஓகே சார். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் 1 இருக்கு, 9 இருக்கு. 1ல 9 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? 1ல 9 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாதுன்னா என்ன பண்ணுவோம்? முடியாதுன்னா என்ன பண்ணுவோம்? வாட் வில் டு? என்ன பண்ணுவோம்? பக்கத்துல 8 இருக்கா? மேகலா கவனிங்க. வெரி குட். இத கடன் வாங்கிட்டு 1 கடன் வாங்கியாச்சு. அப்ப இந்த 8 என்ன ஆகும்? 7. வெரி குட். இப்போ இங்க 11 இருக்கு, இங்க 9 இருக்கு. 11ல 9 போச்சுனா மேகலா 11ல 9 போச்சுனா எவ்வளவு? மேகலா 11ல 9 போச்சுனா எவ்வளவு? 2. 11ல 2. வெரி குட். 2. 11ல 9 போச்சுனா 2. 11 in the mind, 9 in the finger. Before 11, 11க்கு முன்னால 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2. 2. 7ல 1 போச்சுனா எவ்வளவு? 7ல 1 போச்சுனா எவ்வளவு? 7ல 1 போச்சுனா எவ்வளவு? 7ல 1 போச்சுனா எவ்வளவு? 6. 6. வெரி குட் சுதர்ஷினி. சூப்பர். 6. வெரி குட் சுதர்ஷினி. வெரி குட். இப்போ ஆன்சர் என்ன? 620. இங்க ஆன்சர் என்ன இருக்கு? 620. ஆன்சர் என்ன? 620. வெரி குட். So answer is 620. Wait a second. நீங்க சொன்னது கரெக்ட். ஆன்சர் வந்து 620. இப்போ 0க்கு நேரா என்ன எழுத்து இருக்கீங்க? 0க்கு நேரா என்ன எழுத்து இருக்கு? 3. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்க போறோம். 0க்கு நேரா என்ன எழுத்து இருக்கு? இங்க கீழ 1. 0க்கு நேரா n. வெரி குட். Wait a second. 0க்கு நேரா சுதர்ஷினி சொல்றாங்க n இருக்கு. 2க்கு நேரா என்ன எழுத்து இருக்கு? 2க்கு நேரா என்ன எழுத்து இருக்கு? 2க்கு நேரா 2க்கு நேரா என்ன இருக்கு? l இல்ல, அது i. அது i. 2க்கு நேரா அது i இருக்கு. 6க்கு நேரா என்ன இருக்கு? 6க்கு நேரா T. 6க்கு நேரா என்ன? t.
So the answer is tin. The answer TIN, tin the answer. This is the code word. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சா கேம் எப்படி விளையாடணும்னு புரிஞ்சுச்சா? Yes, sir. Yes. ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க. சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சருக்கு நேரா எந்தெந்த லெட்டருக்கு நேரா எந்தெந்த நம்பர்ஸ்க்கு நேரா என்னென்ன எழுத்து இருக்கோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இங்க வந்து 620 இருக்கு. ஸோ 6க்கு நேரா வந்து T இருக்கு, 2க்கு நேரா வந்து 2க்கு நேரா I இருக்கு, 0க்கு நேரா N இருக்கு. ஸோ டின் இஸ் தி ஆன்சர். புரிஞ்சுச்சா? ரைட். ஸோ இன்னைக்குள்ள ஹோம்ஒர்க் என்ன அப்படின்ட்டுனா சார் வந்து உங்களுக்கு இதே மாதிரி வெயிட் a second. ஸோ இது வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவேன். ஸோ திஸ் வில் பி a homework. இதை உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவேன். நீங்க இதோட ஆன்சர் போட போறீங்க. இதோட ஆன்சர் என்ன, இதோட ஆன்சர் என்ன, இதோட ஆன்சர் என்னன்னு போடுவீங்க. போட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு கோட் வேர்டு வரும், இதுக்கு ஒரு கோட் வேர்டு வரும், இதுக்கு ஒரு கோட் வேர்டு வரும். இந்த 3 கோட் வேர்டு என்னன்னு சேர்த்தீங்கன்னா that will be the answer. புரிஞ்சுச்சா? Okay. ஓகே. இதை சால்வ் பண்ணீங்கன்னா இதுல ஒரு 3 லெட்டர் வருமா, இதை சால்வ் பண்ணீங்கன்னா இதுக்கு ஒரு 3 நம்பர் வருமா, இதை சால்வ் பண்ணீங்கன்னா இதுக்கு ஒரு 3 நம்பர் வருமா. இந்த 3 நம்பருக்கு கீழே இருக்கிற இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா ஏதோ ஒரு லெட்டர் வரும். that will be the code word. அந்த கோட் வேர்டு தான் ஹோம்ஒர்க். அதான் நீங்க பண்ண போறீங்க. ஓகே புரிஞ்சுச்சா? show me a thumbs up. Show me a thumbs up if you understood. Yes, amazing. Okay, fine. So next writing, I hope you haven't written any story. So for that just see this picture and tell me what is the story. இந்த பிக்சரை பார்த்து என்ன ஸ்டோரி இருக்குன்னு சொல்லுங்க. மேகலா, தனுஷ், சுதர்ஷினி, just see the picture. இந்த பிக்சரை பார்த்து இதுல இருக்கு என்ன ஸ்டோரின்னு சொல்லுங்க. என்ன ஸ்டோரி? what is the story? இது வந்து ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த், and this one is fifth, and at last sixth. What is the story? இந்த ஸ்டோரி என்னது? என்ன what is the story? 6. Just guess. ஏதாவது random guess. Make some random guess. Meghala, what are the animals do you see on the screen? What are the animals do you see on the screen? என்னென்ன animals பாக்குறீங்க? Meghala, Danush, Darshini, what are the animals do you see on the screen? What என்னென்ன animals பாக்குறீங்க? What are the animals? Bird. Very good. A bird பாக்குறீங்க. Very good. Bird. Then Cat. dog. Very good. Cat. Then what else? வேற என்னென்ன இருக்கு? Dog, cat, bird. Then what else do you see? வேற என்னென்ன பாக்குறீங்க? What is this? இது என்ன? Tree. What is this here? இது என்னது? தனுஷ், இது என்னது? தனுஷ் இது என்னது? தனுஷ், சுதர்ஷினி, மேகலா, வாட் இஸ் திஸ்? இங்க 3 இருக்குல்ல, என்னது இது? தெரியல, என்னன்னு தெரியலையா அது? இங்க 3 ரவுண்டா இருக்கு. வாட் இஸ் தட்? Egg. Very good. Egg. Super, Sudarshini. Very good. Egg. Okay. And what is this? இது என்னது? மேகலா, சுதர்ஷினி. House. Danush, what is this? இது என்ன? House. Very good. இங்க என்ன ஆயிருச்சு? What is this? இது என்ன ஆச்சு? What is this? இது
முதல்ல சொன்னீங்களே வெரி குட். எக்குக்குள்ள வந்து கோழி குஞ்சு கிடையாது, அது வந்து பறவை குஞ்சு. ஓகே, எக்குக்குள்ள வந்து பறவை குஞ்சு வந்து வெளியில வருது. ஓகே ரைட், வெரி குட். ஸோ சார் வந்து இப்போ ஒரு ஸ்டோரி சொல்றேன், அந்த ஸ்டோரி வந்து மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஓகே, ஒரு ஊர்ல ஒரு கேட் இருந்துச்சு. ஒரு ஊர்ல என்ன இருந்துச்சு? ஒரு கேட் இருந்துச்சு. ஓகே, அந்த கேட்டுக்கு ஒரு டாக் இருந்துச்சு. அந்த 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். கேட்டும் டாகும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு வந்து டாகோட வீடு. ஓகே, சோ கேட்டும் டாகும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? உடனே என்ன ஆயிடுச்சு, இந்த கேட்டும் டாகும் நடந்து போகும்போது ஒரு மரம் பாக்குறாங்க. அந்த மரத்துக்கு கீழே 3 முட்டை இருக்கு. ஓகே, ஓகேவா? மரத்துக்கு கீழே 3 முட்டை இருந்துச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரே ஒரு முட்டை மட்டும் உடையிற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு முட்டை பாருங்க, லைட்டா உடையிற மாதிரி கிராக் விட்டுருக்கா. ஒரே ஒரு முட்டை மட்டும் உடையுது. உடைஞ்ச உடனே கேட்டும் டாகும் வந்து பயந்துருச்சு. ஐயோ ஏதோ ப்ராப்ளம் ஆக போகுது அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ணுது, ஓடி போயிட்டு ஒரு பறவை கிட்ட சொல்லுது. அந்த பறவை யாரு? அம்மா பறவை. அம்மா பறவை கிட்ட சொல்லுது, இங்க பாரு உன்னோட முட்டை வந்து உடைய போகுது, சீக்கிரமா போய் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லுது. உடனே பறவை என்ன பண்ணுது, கடகடன் ஓடி வருது. இந்த பறவை வர்றதுக்குள்ள என்ன ஆயிடுது, முட்டையில இருந்து கோழி குஞ்சு கிடையாது, பறவை குஞ்சு எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிச்சு. உடனே இந்த பறவை என்ன பண்ணுது, அது கொண்டு வந்த சாப்பாடை வந்து அந்த பறவை குஞ்சுங்களுக்கு ஊட்டி விடுது. ஓகே, தகுந்த நேரத்துக்கு ஹெல்ப் பண்ணதுனால இந்த பறவையும் என்ன பண்ணிச்சு, நாய்க்குடியும் பூனைக்குடியும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதான் வந்து ஸ்டோரியில என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு பூனை இருந்தது. பூனையும் டாகும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரு நாள் வந்து ஒரு மரத்துக்கு கீழே பார்க்கும்போது 3 முட்டை பார்த்தாங்க. முட்டை வந்து உடைய ஆரம்பிக்குது. உடனே கடகடன் ஓடி போய் பறவை கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. பறவை ஓடி வருது, அதுக்குள்ள முட்டை உடைஞ்சிருது. உடைஞ்சு குஞ்சு எல்லாம் வெளியில வந்துருது. அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குது. கடைசியில் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, ரெண்டாவது நான் என்ன பண்ணிருக்கேன், நீங்க சொன்னதான் எழுதியிருக்கேன். I have written this as a cat ன்னு எழுதியிருக்கேன். this egg ன்னு எழுதியிருக்கேன், EGG egg ன்னு எழுதியிருக்கேன். இது dog ன்னு எழுதியிருக்கேன். these are baby birds அப்படின்னு எழுதியிருக்கேன். பறவை குட்டி இல்ல, பேபி பேர்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். சோ ஸ்டோரி புரிஞ்சுச்சா? சுதர்ஷினி அண்ட் மேகலா, தனுஷ் ஸ்டோரி புரிஞ்சுச்சா? படிக்கிறதே வந்து கரெக்டான படிப்பு படிச்சா பரவாயில்ல. சுதர்ஷினி, தனுஷ், மேகலா ஸ்டோரி புரிஞ்சுச்சா? Yes, sir. ஓகே, தனுஷ், சுதர்ஷினி, மேகலா, வெரி குட் மேகலா, வெரி குட் தனுஷ், சுதர்ஷினி சூப்பர். என்ன பண்ண போறீங்கன்னா, நாளைக்கு நீங்க கிளாஸ்க்கு வரும்போது இதே மாதிரி ஒரு ஸ்டோரியை வரைஞ்சு எடுத்துட்டு வர போறீங்க. உங்களுக்கு எழுதுறது கஷ்டமா இருக்குன்னா சார் உங்களுக்கு வரையறது கொடுத்துருக்கேன். வரையறது ஈஸி தானே, டிராயிங் அழகா வரையலாம்ல, டிராயிங் ஈஸியா வரையலாம்ல தனுஷ். நாளைக்கு வரும்போது இதே மாதிரி ஒரு ஸ்டோரி, உங்களுக்கு எந்த ஸ்டோரி தெரியுமோ, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி ஏதாவது ஒரு ஸ்டோரிய அழகா இதே மாதிரி வரைஞ்சு கொண்டு வரணும். என்ன தனுஷ்? புரியல கேக்கல தனுஷ். ஸ்டோரி நீங்க கதையை வந்து டிராயிங்கா வரைய போறீங்க. இப்ப சார் வந்து ஒரு கதையை டிராயிங்கா வரைஞ்சிருக்கணும், ஒரு கதையை டிராயிங்கா வரைஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்களும் வந்து யோசிச்சு ஒரு ஸ்டோரியை வரைஞ்சு எடுத்துட்டு வர போறீங்க. ஓகேங்க சார். ஓகேவா? புரிஞ்சா சுதர்ஷினி? புரிஞ்சுச்சா? எஸ் சார். எஸ், வெரி குட். ஸோ these are the homeworks for you today. இதான் உங்களோட homework. First one, RF. கிளாஸ்ல எழுதிட்டீங்களா? send the photo of 5 words in WhatsApp. 5 வேர்ட் எழுதினீங்களா RFல? நோட் பாருங்க, ரஃப் நோட்ல பாருங்க 5 வேர்ட் எழுதி இருப்பீங்க பாருங்க. எழுதி இருக்கீங்களா RFல? பிக்சர் பார்த்து எழுதணும்ல, டிப் அதெல்லாம் எழுதணும். அத வந்து ஒரு போட்டோ, வெரி குட், அத வந்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப போறீங்க. ரெண்டாவது மேக்ஸ்ல வந்து சார் அந்த ஹோம்வொர்க் அனுப்புவேன். இங்க பாருங்க, இந்த ஹோம்வொர்க் வந்து அனுப்புவேன். இதுல இருந்து நீங்க எது வந்து கோட் வேர்டுன்னு கண்டுபிடிச்சு கோட் வேர்டு எழுதணும். ஓகே, அண்ட் தென் தேர்ட் ஹோம்வொர்க் ஆர்சியும் நீங்க எழுதி இருப்பீங்க. மெயின் ஐடியா எழுதினீங்களா? 2 ஆன்சர் எழுதினீங்களா? ஆப்ஷன் பி அத வந்து ஒரு போட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் வந்து ரைட்டிங் வந்து சார் காமிச்ச மாதிரி ஒரு டிராயிங் வரைய போறீங்க. ஒரு ஸ்டோரியை வந்து டிராயிங்கா வரைய போறீங்க. ஓகேவா?
So these are the four homeworks for you today. இந்த 4 homework இன்னைக்கு இருக்கு. இந்த 4 homework முடிச்சிட்டு நீங்க சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. And if any doubt ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இமிடியேட்டா கால் பண்ணுங்க. Sir will send this recording to you. இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அத கூட பார்த்துக்கலாம். சார் ஏரோப்ளேனா சார் அது? எது சார்? பக்கத்துல இருக்குது ஏரோப்ளேனா என்னன்னு கேட்டேன். எங்க இந்த பிக்சர்ஸ் கேக்குறீங்களா? ஓகே சார். நீங்க கேக்குறது புரியல சார். சார் ஓகே ஃபைன். ஏதாவது டவுட் இருந்தா நான் கால் பண்ணுங்க. சரியா? ஓகே சார். ஏன்னா முக்கோணமா இல்ல வட்டமா இதுன்னு அப்படின்னு கேக்குறேன் நான். நீங்க ஸ்கிரீன்ல எது கேக்குறீங்கன்னு தெரியல எனக்கு. எதுல கேக்குறீங்க? இங்கயா? இந்த ஸ்கிரீன்ல நான் வட்டம் எதுவுமே போடவே இல்லையே. இதுல கேக்குறீங்களா? தனுஷப்பா எதுல சார் கேக்குறீங்க? இதுலயா? ஓகே சார் நான் இந்த நான் இது பண்றேன் சார். ஓகே ஃபைன் சாரி. ஓகே டவுட் ஏதாவது டவுட் இருந்தா நான் கால் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே நாளைக்கு பார்க்கலாமா? எஸ் Bye. bye. அவரே கட் பண்றேன்.